நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மக்கள் மனதில் பல கேள்விகள் ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்குது. எப்போ நல்லது நடக்கும்? நாங்கள் எண்ணிய வாழ்க்கை எப்பொழுது நிறைவேறும்? கஷ்டங்கள் எப்பொழுது பரிதி முன் பனி போல விலகும்? இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள். அது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இறைவன் அருளால் பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் கிரக அமைப்பில் பல கிரகங்கள் மாறுதுங்க. முதல்ல புதப்பெயர்ச்சி, செவ்வாய் பயிற்சி நடக்குது. அது இல்லாமல் சனி வக்கரம் வேறு வருகின்ற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் சிவராஜ யோகம் வந்துட்டாலே ஏதோ ஒரு உலக அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும். அது நமக்கு பல மாறுதல் நடக்குது. மக்கள் மனதில் இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்போ மாறும்? செல்வ கடாட்சம் எப்படி இருக்கும்? உறவுகள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி வரமா சாவுமான்னு தெரியல. திருமணமான பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை அடுத்து என்ன போக போகுதுன்னு. குழந்தைகள் அச்சீவ் பண்ணுவாங்களா, சக்ஸஸ் பண்ணுவாங்களா? ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இடம், வீடு, சொத்து, இது மாதிரி பலதரப்பட்டதுங்க. இதில் என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்துருவோம். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை வேறு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது. முன்னோர்கள்டிருந்து பல விஷயங்கள் தற்காத்துக்க வாய்ப்பு. ஆடி வெள்ளி கணவன் மனைவி விஷயங்கள், செல்வ கடாட்சங்கள் அதிகரிக்க, இந்த மாதிரி விஷயம், இடம், வீடு, சொத்து இதுகள் அமைய. அதே மாதிரி நம்ம ஆடி செவ்வாயும் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சூட்சும விஷயம் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அதை விட நமக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இன்னும் நெருக்கமாக அணைய இருக்க நமக்கு இந்த ஆடி 18 தாலி கயிர்கள் மாற்றுவது, அது சம்மந்தப்பட்டதும் வருது. கடைசியாக வரலட்சுமி நோன்பு. ஒரு திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில். இப்போ இடம், வீடு, சொத்து, திருமண உறவுகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வர்றது, உறவுகளை மேம்படுத்துதல், இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு மிகப்பெரியது அனைவரையும் வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் திரும்பி கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, பொருளாதார ரீதியாக சரி, நம்பிய முதலீடுகள் சரி. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட். மகர ராசி அன்பர்கள், நீங்கள் கேட்கின்றது தெளிவாக புரிகிறது. உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் எப்போ? உறவுகளோட அன்பு பாசம் கொட்டுறோம், அந்த அன்பு பாசம் கிடைக்குமா? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? நாங்களும் தன்னம்பிக்கையாக, தைரியமாக, பல கௌரவமாக வாழக்கூடாதா? கஷ்டங்கள் ஒன்று மாற்றி வந்ததெல்லாம் இப்போது விலகி மாறக்கூடிய காலகட்டம் வருது. அதை பற்றி பார்ப்போம். ஆகஸ்டில் மலர் வளர்ச்சி உண்டு, அதை பற்றி தான் பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் குரு ஒரு சிவராஜ யோகத்தை ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த மகரம்னா சும்மா இல்லை, மகரம் கடின உழைப்பாளி, எப்பவுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பேச்சால் உலகத்தை வெல்லும். இது கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரைவாங்க. பேச்சால் உலகத்தை வெல்லும் ராசி இந்த ராசி. திட்டமிடலில் சிறந்த ராசி. திட்டமிட்டு டீட்டெயிலிங் கேதரிங் தான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க டீட்டெயில் கேதரிங் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் சிவராஜ யோகம் வந்தாலும் ஃபஸ்ட்டு உறவுகள் வலுப்படுகிறது. உறவு ரீதியாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் இருந்தது. அதுவும் பிஸ்னஸ் பார்ட்னர் ரீதியாக இருந்தது. முதல்ல உறவுகள் பற்றி பேசுவோம். ஆல்ரெடி கல்யாணமாகி திருமணமாகி குழந்தை கணவன் மனைவியாக வாழ்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் சார் மாறி மாறி சண்டை, இது ஒன்று. இல்லைன்னா ஆளுக்கு மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் வந்தது, மாறி மாறி ஹாஸ்பிட்டலே இருந்தோம். கணவன் மனைவி ஒன்றாக இருக்க முடியல, குழந்தைகள் சந்தோஷம் இல்லை. இப்போ அப்படியே என்ன பண்ணுதுன்னா, உறவுகள் வலுப்படுது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு, குழந்தைகள் குடும்பமாக இருக்க வாய்ப்புண்டு, நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு நாங்கள் ஒரு புது உறவை சூஸ் பண்ணலாம், இந்த உறவு வேணான்னு சொல்லிவிட்டு அடுத்த உறவுக்கு பார்க்கலான்னு இருந்தோம் சார், அதுக்குண்டான காலகட்டம் வந்துடுது. அதுவும் வருது. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுகின்ற காலகட்டம் வந்திருக்கு. இப்போ எது இருக்கின்ற உறவான்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜுக்காக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கமெண்ட்ஸில் வரும், உங்களுக்கு 2வது திருமணம் எப்போன்னு ஏங்குறீங்க? நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு வரமாக வரப்போகுதுங்க. அதை பார்ப்போம். அப்போ திசை எந்த திசையிலிருந்து வரன் எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கணும். அப்போ உறவுகள் சூப்பராக டெவலப் பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கு. இந்த ராசிக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய காலகட்டம் குழந்தைக்கு இந்த ராசி வருத்தப்பட்டது மாதிரி யாரும் பண்ணல. குழந்தைக்கு பிளான் பண்ணோம், கன்சீவ் ஆச்சு, 4வது மாதம் மிஸ்கரேஜ் ஆச்சு. இது ஒரு சிலருக்கு. கன்சீவ்ங்கிற வார்த்தையே நான் கேட்கல. மாறி மாறி சொந்த பந்தம் உறவுகள்கிட்ட பதில் சொல்ல முடியல, இதுக்காக ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரே மன நெருக்கடியாக இருந்தது. ஒரு சிலருக்கு இந்த கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆனது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா IVF வரைக்கும் போயிட்டோம். குழந்தை இருக்கா இல்லையா, இது மாதிரி குழந்தைகளுக்காகவே ஒரு வருத்தப்பட்டாங்க. இப்போ அதோட ஆல்ரெடி இருக்கிற குழந்தைக்கு என்ன சொல்லுது, ஆல்ரெடி நல்ல குழந்தையாக இருக்காங்க சார், ஆனால் படிப்பு ரீதியாக இல்லை, குறும்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டா அது மொத்தம் ஏதோ ஒரு குழந்தை. இப்போ குழந்தைகள் ரீதியாக சந்தோஷம் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் வகையில் பார்க்குறவங்க குழந்தைக்கு நாள் கிழமை பார்த்து ட்ரீட்மெண்ட் முதல் நாளாக போங்க.
முதல்ல போய் டாக்டரை சந்திக்கிற நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நம்ம உங்கள் கண்ட்ரோலில் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஐவிஎஃப் டேட்டு வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் முன்ன பின்ன மாற்றலாம். அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அப்போ முதல் வெற்றி முழுவதும் வெற்றி. முதல்ல இந்த பெயர் கொண்ட டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். குழந்தைகள் ரீதியாக ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுக்கு குழந்தைகள் இன்னும் சிறப்பாக படிக்க இந்த மாதிரி நிறைய பேர் தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கும். தத்து கொடுத்து எடுத்துக்காங்க. இந்த மாதத்தோடு எடுக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டே போய் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஏதோ ஒரு இதுக்கு அன்னதானம் கொடுங்க. உங்கள் குழந்தை கையால் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஏழை எளியக்கு உதவி பண்ணுறோம். அப்போ தான் அந்த குழந்தை உங்கள் பேச்சை கேட்கும். ஏன்னா 5-10 தொடர் வந்தால் மற்றவங்களுக்கு ஆர்ஃபனேஜுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் இதை பார்த்துக்கங்க. சரி, இப்போ வேலை எங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில் வந்தால் வெள்ளைக்காரனாக வேலை செய்கிறோம். வேலையில் அங்கீகாரம் இருக்குமா? இந்த ராசிக்காரங்க உழைப்பை சுரண்டினாங்கன்னு சொல்லலாம். வேலையில் அவ்வளோ கடின உழைப்பு பண்ண மகர ராசியை உழைப்பை சுரண்டினார்கள். அதுவும் குறிப்பாக சினிமா, மீடியா, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களாம் பாடுபட்டாங்க. இப்போ 6க்குரியவரில் 7ல் வந்து குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு புரிதல் உண்டு. ஐடி வேலை சம்மந்தப்பட்டது மாறுதல் உண்டு. நிறைய பேர்த்துக்கு வேலை அதாவது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, எங்கள் கூட நிறைய பேர்த்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார், நான் மட்டும் தப்பிச்சேன் சார்னு சொன்னது. ஒரு சிலருக்கு அந்த ரெசெஷன் இந்த டைமில் பார்த்திங்கன்னா லே ஆஃபில் ஒரு சிலர் மாட்டிட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, கடன் ஊர்பட்ட கடன் இருக்குது. இப்போ வேலை கிடைக்குமா? எந்த மாதம் கிடைக்கும்? 4-5 மாதத்தில் பிடிச்சா சேஃபு, இல்லைன்னா மாட்டிட்டோம். இந்த சினாரியா தான் இந்த ராசி கொண்டு வந்து வைக்கிது. நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அது உள்ளூர். அப்போ சூஸ் பண்ணிடுது, உள்ளூரா, வெளிநாடா, வெளி மாநிலமா, இல்லை எந்த திசையில் கிடைக்கும், இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் தான் வரும். ஒரு சிலருக்கு வேலைக்கு கிடச்ச பக்கமே ட்ரை பண்ணுங்கம்பா, இல்லைங்க அதெல்லாம் விட்டுருங்க, புது இடத்துக்கு ட்ரை பண்ணுங்கன்னு. அப்போ இது மாதிரி வேலையில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும். இதே ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த சார், இந்த ராசி பார்த்திங்கன்னா இடம், வீடு, சொத்து அப்படின்னு பார்க்கும். பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் வாங்குகிற சொத்து நல்லாயிருக்கு. இடம், வீடு, சொத்துன்னு பார்க்கும். ஏதோ ஒரு தெற்குன்னு இருக்கும். ஒன்று தெற்கு வாசலாக இருக்கலாம், தெற்கை பார்த்து சைட்டு வாங்கலாம், இல்லை தெற்கு சம்மந்தப்பட்டது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணணும். இப்போ தான் இந்த இந்த ராசிக்கு பிஸ்னஸில் தான் மிகப்பெரிய யோகம். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இப்போ தானே விடுவு காலம் வருது. பிஸ்னஸில் ஜிஎஸ்டி ப்ராப்ளம் வந்தது, வேலையாட்கள் பண்ண பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்பட்ட தொந்தரவுகள், நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் மாட்டிட்டாங்க. ஒரு சில ஷிப்பிங் கன்சைன்மெண்ட்டில் மாட்டினதெல்லாம் பல பேர். சரி, என்னோட இது மாட்டிக்கிச்சு சார், கன்சைன்மெண்ட் மாட்டிக்கிச்சு, அதில் இந்த கொரியரில் அனுப்பும்போது மாட்டினதெல்லாம் இந்த ராசிக்கு. இப்போ தான் அதுக்கான விடிவு காலம். பொதுவாக நீங்கள் என்ன, உங்களுக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அலங்காரமுள்ள ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு அவங்க தொழிலுக்காக இருக்கும். அது ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக பார்த்துருக்கணும். அப்போ பெண் தெய்வம் தெரிஞ்சாச்சு. அது பேர் என்ன பேர், எங்கே போய் கும்பிடணும், அதையும் பார்த்துக்கங்க. இப்போ தொழிலில் வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். சார், சொந்த பந்தங்கள், முன்னோர்கள், பெரியவங்க, உடன் பிறந்தவங்க சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும், அதை பார்த்து டீல் பண்ணிக்கங்க. உங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் அண்டை வீட்டாரிடமோ வேலையாட்கள்கிட்டையோ ஓப்பனாக சொல்லாதீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக வெளியே யார்ட்டையும் கொடுக்காதீங்க. கொஞ்ச நாள் கவனமாக இருங்க. இப்பொழுது உங்களுக்கு விட்ட வாய்ப்புகள், தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் பிடிக்கலாம். வெற்றி கிடைச்சமாக இருக்கலாம். வேலை சூப்பராக இருக்கும். தொழிலை தொடங்கலாம். திருமண வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் அமைப்பு வந்தாச்சு. தொழில் துறையை புதுசாக தொடங்கலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஆக மொத்தம் அனைத்துக்கும் ஒரு மலர் மகிழ்ச்சியான காலகட்டம் வந்தாச்சு. வாழ்த்துக்கள். வேறு கேள்வி சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.